என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி ஆண்டவரை உயர்த்துங்கள். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவார் அருகில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவார் அருகில். இதயம் நொறுங்குனோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவார் அருகில். தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவார் அருகில். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம், உம்மை துதிக்கும் போதெல்லாம், நாங்கள் இருக்கிற இடத்தில் எங்கள் அருகிலே வந்து எங்களுடைய பாரமெல்லாம் எங்களை விட்டு அகற்றி எங்களை உயர்த்துகிற நல்ல தெய்வம் நீங்கப்பா. உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவரை மிகவும் சமீபமாக கொண்ட ஒரு ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஜனம் யாராம் தெரியுமா? ஆண்டவரை உத்தமமாக சேவித்து அவருடைய கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து அவருடைய வழியில் நடக்கக்கூடிய அவருடைய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறொரு ஜாதி எது? பாருங்கள், இன்றைக்கி தெய்வத்தை தேடி மனிதர்கள் எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எங்கே போனால் கடவுளை காணலாம் என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்ட மக்களை நம்ம பார்க்கிறோம். எங்கே போனாலும் அவங்க கடவுளை பார்க்க முடியலை. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர்கள் நடுவில் என்ன சமீபமாக வருகிறாராம். ஆண்டவர் சொன்னார், 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் ஒருமனப்பட்டு எங்கே கூடி வருகிறாங்களோ அங்கே நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கடவுளை தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டில், உங்களுக்கு இருக்கிற வசதியில், உங்களுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில், இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உண்மையாக நீங்கள் அவரை தேடினால், வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உண்மையாக மனதுருகி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இருக்கிற என் வீட்டில் இந்த ஏழ்மையான சூழ்நிலையில்
நான் இருக்கிற இடத்திற்கு நீர் இறங்கி வாரும் என்று நீங்கள் கூப்பிட்டால் நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் தேடி அவரை போய் எங்கேயோ இருக்காருன்னு சொல்லி நீங்கள் எங்கோ அலைந்து திரிந்து தேட வேண்டியதில்லை. இருக்கிற இடத்தில் விசுவாசத்தோடு கூட நான் இப்பொழுது ஜெபிக்கிற இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து உங்களுக்கு அவர் உதவி செய்வார். வியாதியில் இருக்கீங்களா, பலவீனத்தில் இருக்கிறீங்களா, எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் முடங்கி போய் இருக்கிறீங்களா, நீங்கள் கூப்பிடுகிற இடத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அங்கு இங்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்ற வேறொரு பெரிய ஜாதி இந்த உலகத்தில் யார் உண்டு? பாருங்கள், உலக மக்களை பாருங்கள், எல்லா மதங்களையும் மார்க்கங்களில் பாருங்கள், மலையேறி போகிறாங்க. நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு பணத்தை செலவு பண்ணி உடலை ஒடுக்கி சரீரத்தை அப்படியே வதைத்து போகிறாங்க. ஆனால் அவங்களால நிறைவாக பார்க்க முடியலை. ஆனால் நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் கூப்பிடும்போது வந்து உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராகிய தெய்வத்தை போல ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எனவே இன்றைக்கு ஒரு நிமிடம் அவரை விசுவாசித்து அவரை நோக்கி, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், எனக்கு உதவி செய்ய வாரும் என்று கூப்பிட்டு பாருங்கள். இருக்கிற இடத்தில் வந்து உதவுவதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே இப்பொழுது ஆண்டவர் உங்கள் சமீபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல தகப்பனே, இருக்கிற இடத்தில் நான் கர்த்தரை நம்புகிறேன், எனக்கு உதவி வேண்டும் என்று யார் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய அற்புதத்தை என் தேவன் இன்றைக்கு வழங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.